ஓகே செல்வங்களே, வணக்கங்கள். வணக்கம் தாத்தா. எங்கள் இடத்துல தாத்தா, எந்த ஸ்டுடியோ தாத்தா இது? புதுசாக இது இடம். நாங்கள் ஒரு இடத்துல அப்படியே தட்டு தலைமாறி வீட்டிலேருந்து இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தேன். என்ன தாத்தா சொல்கிறீங்க? என்னன்னா பயங்கர போக்குவரத்து. அந்த போக்குவரத்தில் நான் எப்படி தான் வருவேன்னு நினச்சேன். கட்சியில் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த போக்குவரத்துக்கு மேலே நடந்து போயிடலாமே. காரும், ஸ்கூட்டரும், லாரியும், பஸ்ஸும் எல்லாம் போயின்னுக்குது. அது மேலே நடந்து போயிடலாமேன்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து நடந்தே வந்துட்டேன். தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் சொல்கிறது? எங்கே இந்த மழை வந்துச்சு, இந்த மழை சாரலுக்குள்ளேயே நொல்ஜி வந்துட்டேன்றாங்களே, அந்த மாதிரி சொல்கிறீங்களே தாத்தா. ஆம் செல்வங்களே, அப்பேற்பட்ட நெரிச்சல் பெங்களூரில் பல இடத்துல, அதிகமாக சொன்னால் எல்லா இடத்துலையும் நெரிச்சல், போக்குவரத்து பயங்கரமாக ஆகிட்டு இருக்குது. இவங்க அதுக்கு ஏதாவது வழி பண்ணுறாங்க. மெட்ரோ போடுறாங்க, வேறு எக்ஸ்ட்ரா பஸ்ஸு போடுறாங்க, அப்படி இப்படியெல்லாம். அப்போ கூட அந்த ரோட்டுங்கள்லாம், மெயின் ரோட்டில் இந்த கிராஸ் ரோடுங்களெல்லாம் தாங்க முடியாத, தவிர்க்க முடியாத அளவில் போக்குவரத்து இருக்குது. அப்படியே வந்து இங்கே சேர்ந்துட்டேன். இங்கே வந்து ஒரு இடத்துல சேர்ந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பேசிட்டுருக்கிறேன் தாத்தா. சரி தாத்தா, ஏதோ ஒரு நல்ல ஐடியா பண்ணி இந்த பஸ்ஸுங்க காருங்க மேலே நடந்து வந்துட்டுக்கிறீங்களே தாத்தா. பஸ்ஸுங்க போகுது, காருங்க வருது, நீங்கள் அது மேலே நடந்து வந்து போக வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துக்கிறீங்களே தாத்தா. சொல்லுங்களே, ஒரு வேடிக்கைக்காக சொன்னேன். ஆனால் நான் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது மேலே நடந்தே வந்துடலாம். பத்தாவதுக்கு எல்லா பஸ்ஸு, காருங்க, ஸ்கூட்டர் எல்லாம் அப்படியே நின்றாக்கா பல நிமிடங்கள், பல மணி நேரங்கள் அங்கேயே நின்று கொண்டு இருந்து அப்புறமா மூவ் ஆகுது. அப்படி இருக்கும்போது தாராளமாக அந்த பஸ்ஸுங்க மேலேயும் கார் மேலேயும் நடந்து வரலாமே அப்படின்ற ஒரு யோசனை வருது. அதே நான் அந்த ஒரு முறை செயல்படுத்தி பார்க்குறேன். என்ன தாத்தா நீங்கள் வேறு ஏதாவது யோசித்தீங்களா தாத்தா? ஆமாம் செல்வங்கள, யோசித்தேன். என்ன என்றால், மெட்ரோ ரயில் அது இதெல்லாம் இருக்குது, அந்த பாஸ் போகிறதுக்கெல்லாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது எல்லா மெயின் ரோடுங்களிலையும் கிராஸ் ரோடுங்க, அதாவது தெரு வீட்டு மதியத்தில் ரோடுங்க இருக்குது. அந்த ரோடுங்க எல்லா ரோட்லையும், அல்லது அதிகபட்சமாக எல்லா இடத்துலையுமே இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் எல்லா ரோட்டுங்கள்லையும் பெங்களூரில், வேண்டுமானால் மற்ற மாநிலங்களிலும் செய்யலாம். அந்த ரோடுகளில் மெயின் ரோடுக்கு என்ன தமிழில் சொல்கிறது, ஓகே, அதை யோசிக்கிறதுக்குள்ள இவ்வளோ போதும். மெயின் ரோடு, இந்த கிராஸ் ரோடுங்களுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரி ஒரு ஓவர் ஃப்ளோ பண்ணிட்டாக்கா 50%, 100% சொல்லலாம், 50% வைத்துக்கொள்ளுங்கள். 50% நெரிச்சல், போக்குவரத்து நெரிச்சல் தவிர்க்கப்படும். என்ன தாத்தா, எல்லா ரோட்லேயுமா? ஆம் சொல்லுங்களேன், எல்லா ரோட்லேயுமே இந்த போக்குவரத்து நெரிச்சல் அதிகமாக இருக்கிறது. இது ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரி இந்த ரோட்டுக்கு மேலே ஒரு பாதையை அமைத்து விட்டால் கண்டிப்பாக 10% மேலே ஓய்வு, ரிலீவ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படியும் ஆகிவிட்டால் செகண்ட் ஃப்ளோருக்கு போகலாமே. இல்லை என்றால் புது ஆல் நியூ டெல்லி மாதிரி நியூ பெங்களூர் பண்ணோம், நியூ சென்னை பண்ணோம், நியூ தெருக்கள், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறது மேலேயே நம்ம மாடி வீடு கட்டுறோமே, அந்த மாதிரி மாடி ரோடுகள் போட்டால் நல்லா இருக்கும்னு ஒரு யோசனை வந்தது. இதை யாரிடம் சொல்வேன்? யாரிடம் சொல்வேன் செல்வங்களே? உங்களை விட்டால் எனக்கு யார் இருக்காங்க? என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்டுக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன ஒரு வருத்தம்னாக்கா, நான் போடுற வீடியோவை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களே. நான் போட்டு என்ன பிரயோஜனம், சொல்லி என்ன பிரயோஜனம்? ஓகே, காது இருக்கிறவங்க கேட்டு அதை தெரிவிக்க வேண்டிய ஒரு இடத்துங்களில் தெரிவிக்கட்டும். இல்லை, அவர்களுக்கே பொறுப்பாளர்களுக்கே காது இருந்தால் நான் சொல்வதை கேட்டு அதை பற்றி சிந்திக்கட்டும். அவர்களுக்கு தான் அந்த 6வது அறிவு இருக்கிறது. லூயிஸ் தாத்தா சொல்கிறது ஒரு வீட்டில் சிறாதாங்க இதுப்பா,
எல்லா ரோட்லேயுமே ஃபஸ்ட் ஃப்ளோர் ரோட் போடலாம். ஃப்ளைஓவர் அப்படியும் அதிகமாக தேவைப்பட்டால் செகண்ட் ஃப்ளோருக்கு போடலாம். இந்த ரோட்டுக்கு உட்பட்டே வருகிறது இந்த பாதைகள் என்று சிந்திக்கட்டும், செயல்படுத்தோம். அவர்கள் செயல்படுறதுக்குள்ளே நான் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலே அவர்கள் செயல்பட்டால் தானே என்னால் பார்க்க முடியும். ஓகே, எனிவே நான் விதையை போட்டு விட்டேன். அது முளைக்கிறதா, முளைக்க வைக்கிறார்களா, அதுக்கு தண்ணீர் ஊற்ற அதை வளர்க்கிறார்களா, அதிலிருந்து பலன் பெறுகிறார்களா என்று முடிந்தால் நான் பார்க்கிறேன், இருந்தால் பார்க்கிறேன். இதை வச்சு நீங்கள் பாருங்க. தாத்தா என்னென்னவோ விட்றாரு, சொல்கிறாரு, இந்த மாதிரி சொன்னார். இது உபயோகமான ஐடியா தானே இருக்குது. இப்போ இருக்கிற ரோட்டுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் ரோடு, அதுக்கு என்ன சொல்கிறது, ஃப்ளைஓவர். அப்படியும் தேவைவிட்டால் வில் கோ டு செகண்ட் ஃப்ளோர் ரோடு பாதைகள். அப்படியும் சேர்த்தால் வேண்டுமென்றால் ஃபோர்த் ஃப்ளோர். அதற்கு இப்போ செய்யும் போது அதற்கு 2-3 மாடிகளுக்கு தேவையான அஸ்திவாரத்தை அவர்கள் போட்டுக்கொண்டு முதல் ஃப்ளோரை அவர்கள் ஆரம்பித்தால் நல்லா இருக்கு என்று சொல்கிறேன் என் செல்வங்களே. தாத்தா என்ன தாத்தா நீங்கள் இப்படியெல்லாம் நல்லா சொல்கிறீங்களே தாத்தா, உங்களை மாதிரி ரொம்ப பேர் இருந்தால் அந்த நாடு நல்லா இருக்குமே தாத்தா. இப்போ தான் இந்த பெரிய மனுஷங்களுக்கெல்லாம் கொடுக்குற சலுகைலாம் கொடுத்தா நல்லாயிருக்கும். பாதி பேருக்கு தான், பாதி பேருக்கு இல்லைன்ற மாதிரியெல்லாம் இருக்குது. இன்னும் பெரியவங்களாம் ஏன் இருக்கிறீங்கோ இருக்காங்கோ அப்படின்லாம் நினைக்கிறாங்களே சிலர். நினைக்கிறார்களோ இல்லையோ, அவர்கள் நினைப்பதாக நான் நினைத்து கொண்டு இருக்கிறேன். ஓகே ஓகே நோ, நான் வேறு வேலையை கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.